தினகரன், ஓபிஎஸ், பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளை பாஜக பார்த்துக் கொள்கிறது என்பதே அந்த திட்டம். இதற்காகவே அந்த கட்சிகளிடமும் பாஜக முன்கூட்டியே பேசி அவர்களை காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த அணுகுமுறை அதிமுகவுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி நடந்தால் கூட்டணியை உருவாக்கியது பாஜக என்ற தோற்றம் உருவாகிவிடும். மேலும் பிற கட்சிகள் அனைத்தும் பாஜக சொல்வதைத்தான் கேட்கும் நிலை உருவாகும் என்பதால் இந்த செயல் திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான். எந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் என்ற தீர்மானம் முன்கூட்டியே நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் இதே மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அமித்ஷாவை நேரில் சந்திக்க எடப்பாடி பழனிசாமி செல்லாமல் எஸ்பி வேலுமணியை மட்டும் அனுப்பிவிட்டு அவர் சேலத்துக்கு புறப்பட்டார்.